சுனிதி. தேங்க்யூ அண்ணா. அப்பா. தேங்க்ஸ் பா. சரிப்பா, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நான் போய் தூங்க போறேன். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். குட் நைட். ஹலோ மகாராணி, எங்க போறீங்க? பிறந்த நாள் முடிஞ்சிருச்சுல, எங்க எல்லாரையும் 12 மணி வரைக்கும் கண்ணு முடிக்க வச்சுட்டல நீ. இப்ப இதெல்லாம் யார் கிளீன் பண்ணுவா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போ, புரிஞ்சுதா? என்னாச்சு? தலை ரொம்ப சுத்துது. பரவாயில்ல, நான் உன்னோட எல்லா வலியவும் சரி பண்ணிடுறேன். இல்ல, நீ போ, பரவாயில்ல. சரி வா. எந்திரிங்க மேடம், இன்னைக்கு உங்க பர்த்டே. நான் உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னாச்சு சுனிதி? உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது தென்படுதா என்ன? இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ மருந்து சாப்பிட்டியா? மருந்துலாம் சாப்பிடல. என்ன சுனிதி, ஒரு நாள் நான் மருந்து கொடுக்கலனா உன்னால மருந்து கூட சாப்பிட முடியாதா? டாக்டர் என்ன சொன்னாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ மட்டும் டிப்ரெஷனுக்கான மருந்து சரியா சாப்பிடலனா உன் உடம்பு என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. இந்த மருந்த மறக்காம சாப்பிடணும், புரிஞ்சுதா? சரி, அதெல்லாம் விடு. இங்க பாரு, நான் உனக்கும் எனக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன், முதல்ல நான் ட்ரை பண்றேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணி பாரு. சரியா? விடு, என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றல. விடு சுனிதி, நீ போயிடு. இல்ல, என்ன விட்டுரு. சுனிதி, சுனிதி, டீனா, டீனா, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன விட்டுடு. வேணாம். சுனிதி, சுனிதி, என்னாச்சுமா?
என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுமா. என்னாச்சு சுனிதி? என்னாச்சு? இவ வழக்கம் போல பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கா. இல்ல இல்ல மாமி, இங்க இங்க யாரோ இருக்காங்க. என்ன வந்து சீ. ஆனா டீனாவையும் உன்னையும் தவிர இந்த ரூம்ல வேற யாருமே இல்லையே. உன்னை யாரும் உள்ள லாக் பண்ணது? எனக்கு தெரியலையேப்பா. ஆமா டீனா, யாராவது உள்ள இருக்காங்களா? இல்ல, யாரும் இங்க யாருமே இல்லப்பா. பாத்தீங்களா, நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல. அட இவதான் டீனாவை பாத்ரூம்ல வேணும்னே லாக் பண்ணிருப்பா. இந்த பைத்தியம் பண்றத பார்த்து பார்த்து எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. எப்ப பாரு பயந்துகிட்டே இருக்கா. இப்ப இவன் தெரிஞ்சா அப்பா அவன் தெரிஞ்சான்னு சொல்லிக்கிட்டே. மம்மி போது நிறுத்துங்க. அவ எவ்வளவு பயப்படுறன்னு பாத்தீங்களா? ஐயோ மாலா, நீ என்ன பேசுற? அம்மா அப்பா இறந்த துக்கத்துல இருந்து இன்னும் அவ மீளவே இல்ல. அவளுக்கு அன்பு தேவை. உனக்கே அது புரியவே மாட்டேங்குது. துக்கமா இவளுக்கா? அட இவ பிறந்த அன்னைக்கு இவ அப்பா அம்மாவா முழுசா முழுங்கிட்டா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யாருக்காவது துக்கம் இருந்தா அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா இறந்த நாள்னு தெரிஞ்சு கூட கேக் வெட்டி கொண்டாடுவாங்களா? மாலா போதும் ப்ளீஸ், பேசுறத நிறுத்து ப்ளீஸ். ஏன் வாய் அடைக்காதீங்க. அட இந்த பொண்ணு ஒரு பைத்தியங்க. நம்மளே ஒரு நாள் கண்டிப்பா பைத்தியம் ஆக்கிடுவா. நான் சொல்றது கேளுங்க. இவளை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துடுங்க. இவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்க. இவளை அனுப்பணுமா? ஆ. நீ மறந்துட்டியா? இந்த வீடு இவளோடது, உன்னோடது கிடையாது. பெருசா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா? நீங்க ஏன் தான் ஏன் வாய் அடைக்கிறீங்கன்னு தெரியல. டீனா, இவளை கொஞ்சம் பாத்துக்கமா. மாலா, சாப்பிடுமா. இந்தா உன்னோட டிஃபன். மாமி நேத்து ராத்திரி சாப்பிட்டதையா சாப்பிடணும்? நீ என்ன பண்ற? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இவளுக்கு நேத்து செஞ்ச டிஃபனை கொடுக்குற? நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? அட யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் டிஃபன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வேலைக்கே போகாம வெட்டியா வீட்டுல தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆ? பத்தாததுக்கு இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு யாருமே உதவி பண்றது இல்ல. அவ கிடக்குறா, விடுமா. அவ ரொம்ப கோவக்காரி தான். ஆனா அவளுக்கு நல்ல மனசு இருக்கு. இதை பாரு, அவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ முதல்ல சாப்பிடு. சுனிதி, இன்னைக்கு ஆபீஸ் போய் ஆகணுமா? போய் தான் ஆகணும். மனசுக்கு அமைதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் பேப்பர் இருக்கு, அது இன்னைக்கே அனுப்பணும். அப்படின்னா சரி, ரோஹித் உன்னை டிராப் பண்ணிடுவான். என்ன ரோஹித், டிராப் பண்ணிடு. என்ன மாமா, நான் தனியாவே போய்க்கிறேன். நீ எப்படி தனியா போவ? உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, ரொம்ப டயர்டா இருப்ப. ரோஹித் இவளை டிராப் பண்ணிடு. சரிங்கப்பா. நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? விடு. வாய் ரொம்ப அதிகமாயிருச்சுல. இன்னைக்கு காலையில கூட கத்திக்கிட்டு இருந்த, காலங்காத்தாலும் மூட கெடுத்துட்டியே. என்னாச்சு? என் மேல கோவம் வருதா? கோவம் வருதா? என் மேல ஆசை போயிடுச்சா? சொல்லு, என் மேல ஆசை போயிடுச்சா? இந்த மாதிரி கேவலமா என்கிட்ட பேசிட்டு இருக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது.
நீ நீ ஓவரா பேசின நான் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன மாமா கிட்ட சொல்லுவியா? அப்படியா? உனக்கு நான் ஒன்று காட்டுறேன் இரு. மாமா கிட்ட சொல்லுவல, இங்க பாரு. இதெல்லாம் என்ன? இதுல ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருக்க? ஆ? நீ ரொம்ப கேவலமான ஆளு. உன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். ஹேய், ஓவரா பேசாத என்ன? நல்லா புரிஞ்சதா? அப்புறம் இன்னைக்கு நைட்டு தயாராரு. நான் மூடுல இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீ என் மூட கெடுத்தன்னு வச்சுக்கோ, சாகடிச்சிருவேன். சரியா? வா போலாம். உன்னை ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுட்டு போறேன். அட சுனிதி, இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஆ சரிங்க பாரு, நானும் அம்மாவும் பர்ச்சேஸ்க்காக வெளியே போறோம். சரியா? நாங்க வந்துடுறோம். ம் போலாம் வா. மாமா, சொல்லுமா. மாமா அது என்ன அப்படியா? வந்து உட்காரு. என்னாச்சுன்னு சொல்லு. அது மாமா அது என்ன சொல்லு. ஆ? மாமா அந்த ரோஹித் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. ஆ? உனக்கு நான் இருக்கேன். ஆ? ஏய், அழக்கூடாது. என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க மாமா. நான் உங்களை தான் நம்புறேன். நீங்க தான் என்ன உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க. இது நீ என் தங்கச்சியோட பொண்ணு. ஆ? நான் உன்னோட மாமாம்மா. அதனால நீ என்னோட பொண்ணு மாதிரி தான். ஆ?